24 வயசு ஆயிடுச்சு. நல்லது எது கெட்டது எதுன்னு அறிய மனப்பக்குவம் வந்துருச்சு. அப்பா அம்மாவுக்காக நீ காதலை இழக்க போறியா, இல்ல காதலுக்காக உன் அப்பா அம்மாவை இழக்க போறியா? வெளியிலிருந்து பாக்குறப்ப மத்தவங்க பிரச்சனை சாதாரணமா தான் தெரியும். அனுபவிக்கிறவங்களுக்கு தான் உண்மையான வேதனை புரியும். உங்ககிட்ட தான் கேட்பேன், வேற யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். எனக்கு தேவையின் போது உங்ககிட்ட கேட்கல. இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச தப்பால அரவிந்தோட அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அந்த இடத்துல நமக்கு அரவிந்தும் அனுவோட காதல் மட்டும்தான் பெருசா தெரிஞ்சதே தவிர அரவிந்த் அப்பாவோட கௌரவம் பெருசா தெரியல. இப்ப உன் குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் வீட்டு வாசல்ல ஒரு நிமிஷம் காரை தள்ளி நிறுத்தினா கூட உன் அப்பா 1000 தடவை சாரி சொல்லுவாரு. அப்படிப்பட்டவர் பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்னா உயிரையே விட்டுருவாரு. காதலுக்காக காதலர்கள் எவ்வளவு வேணாலும் தியாகம் செய்யலாம். ஆனா அப்பா அம்மாவோட நிம்மதி போதுன்னா அதுக்காக காதலியை தியாகம் செய்யறது நியாயம். இங்க வர்றதுக்கு முன்னாடி நீ என்ன முடிவெடுத்திருப்பேன்னு எனக்கு தெரியும். அதே முடிவுதான் நானும் எடுத்திருக்கேன். நம்ம 2 பேரோட மனசும் ஒன்னாதான் யோசிக்கும். நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இந்த அளவுக்கு பேசும்போது உன் மேல வச்சிருக்க அன்பும் பாசமும் ஒன்னும் அதிகமாகுது. என்ன செய்யறது? நம்ம கொடுத்து வைக்கலையே. இவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கோம், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறியப்பா. இது சொல்றதுக்கு என்னமா இருக்கு? எனக்கு ஒரு சட்டை வாங்கினா கூட ஒரு கடைக்கு 4 கடை ஏறி இறங்குவீங்க. இப்ப எனக்குன்னு ஒரு பொண்ணு பாக்குறீங்கன்னும் போது கண்டிப்பா கரெக்டா தான் பாத்திருப்பீங்க. கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுங்க. நான் விஜயகுமாருக்கு போன் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுங்க. சரிப்பா. தேங்க்யூ. சொன்ன அப்ப நீ மீரா மறந்துட்டியா? மீராவை உனக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும், என் நம்ம அப்பா அம்மா கூட பிடிக்கும். உடனே கீழே போய் உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லு. உன்னால சொல்ல முடியல, நான் போய் சொல்றேன். எனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியலடா. ஆனா ஒண்ணு மட்டும் நினைச்சேன்டா, நானும் மீராவும் எங்க காதலை விட ஓம் மேலையும் அப்பா அம்மா மேலையும் எவ்வளவு பாசம் வச்சிருக்கோம் தெரியுமா? அதனால தான்டா இந்த முடிவு எடுத்திருக்கோம். தயவு செஞ்சு இதை நீ இப்ப புரிஞ்சுக்கூட. ஆனா ஒண்ணு, வேற யாரு எனக்கு அண்ணியம் வந்தாலும் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். ஐயோ, அடா பாவிகளா, மாடர்ன் தியேட்டர்ஸ் படத்துல வர்ற மனோகர் மாதிரி ஆக்கி விட்டீங்களடா. பொருள்னா என்ன, பிளாக் ரோஸ்னா என்னன்னு கேட்டப்போ நாளை காலையில உனக்கே தெரியும்னு சொன்னாலே பாவி, இப்பதான புரியுது. பொருள்னா இந்த பாடி, பிளாக் ரோஸ்னா இந்த 2 கண்ணம்னு. கண்ணை புடிங்க கொண்டாந்து எங்க விட்டுருக்காங்கன்னு தெரியலையே. இது பெசன் நகரா இல்ல அடையாரா? டேடே நில்றா. பாடி பெருசா இருக்குது, புளிச்ச தயிர்ல புரோட்டாவை போட்ட மாதிரி வாசம் வேற அடிக்குது. இது எந்த ஏரியாடா? அரே क्या बोलता है हमको मालूम नहीं. என்னடா திடீர்னு ஜி டிவியை ஓபன் பண்றீங்க? நீயும் தமிழ், நானும் தமிழ். தமிழ்நாட்டுல தமிழ்லயே பேசலாமே. ये तमिलनाडु नहीं है. என்னது இது தமிழ்நாடு இல்லையா? அப்படின்னா இது எந்த ஏரியா? ये पंजाब. பஞ்சாபா? பஞ்சாப்ல குத்தி மதிப்பா இது எந்த ஊர்ரா? चंडीगढ़. சண்டிகாரா? ஐயோ, எதுக்கு எடுத்தாலும் சண்டிகார் போறேன் சண்டிகார் போறேன்னு போய் சொன்னேன். கடைசியில கண்ணு ரெட்டையும் புடிய கொண்டாந்து சண்டிகார்லயே விட்டாங்களே.
2525 சொல்ல இப்ப பார்த்தா 2 ஐயோ இல்லாம நிக்கிறேன். பசி வேற எடுக்குது. டியர் நார்த் இந்தியன், இந்த சவுத் இந்தியா கொஞ்சம் சவுத் இந்தியா மாத்துங்க. பசிக்குது, ஏதாவது போடுங்க ப்ளீஸ், ஏதாவது போடுங்க ஐயா. क्या कर रहे हो? हिंदी में बोलो, बोलो ना आपको क्या चाहिए, आपको बोलो. तुम तमिल में बात करेगा कुछ नहीं मिलेगा. हिंदी बोल. ஹிந்தி போலுங்கிறானு. ஹிந்தி தெரிஞ்சா பேச மாட்டனா? நம்மள மாதிரியே மொழி வெறி பிடிச்சவன் போல இருக்குது. ஆனா ஒரு மேட்ரு மட்டும் கரெக்டா புரியுது. வெறும் தமிழை மட்டும் வச்சுக்கிட்டு பக்கத்து ஸ்டேட்டுக்கு போனா பிச்சை கூட எடுக்க முடியாது போல இருக்கு. ஐ வாண்ட் டு நோ மெட்ராஸ் ரூட். ப்ளீஸ் சம்படி ஹெல்ப் மீ டு மெட்ராஸ் ரூட். ஹலோ, மெட்ராஸ் போணுமா? ஆமா ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் லெஃப்ட், தென் ரைட், தென் ஸ்ட்ரைட். ஸ்ட்ரைட் கோ. சென்னை ஆயேகா. என்னது லெஃப்ட் ரைட் ஸ்ட்ரைட்டா? சென்னையும் சண்டிகாரும் அவ்வளவு பக்கத்துலயே இருக்குது. ஆமா, நாம வழி கேட்டதுக்கெல்லாம் நின்னு பதில் சொல்லிட்டு போறானே. ஒருவேளை இவனும் நம்மள மாதிரியே வேலை வெட்டி இல்லாத வெறும்பைய போல இருக்கு. அம்மா சாலா. பின்னாடியே அடிக்கிறானுங்களே. சண்டிகார்லயும் சண்டியர்கள் இருக்கிறாங்க போல தெரியுது. இந்த மாதிரி 2 மீதி மிதிச்சாருங்கன்னா பேசின் பிரிட்ஜே வந்துரும் மேடம். எங்க என் குச்சி கட்சி 2 இல்லாம தமிழனால இருக்க முடியாது. நடராஜன் அவர்களின் ஜேஷ்ட குமாரன் திருநிறை செல்வன் ஆதிக்கும், விஜயகுமார் அவர்களின் கனிஷ்ட குமாரதி திருநிறை செல்வி பிரியாவுக்கும் திருமண செய்ய பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. சுப முகூர்த்த சுபஸ்து. ஓம் சதமானம் பவதி சதாய புருஷாய சதேந்திரிகே பிரதிஷ்டதி. தட்டு மாத்துக்கோங்க. நீங்க அவங்களுக்கு கொடுங்க. शुभलग्नं शुभमुहूर्त शुभस्तु दीर्घमायुः. வெல்கம் சார். வாங்க வாங்க. டாக்டர் ராமலிங்கம், ப்ளீஸ் வெல்கம். டேய், நேரம் ஆச்சுடா. ரெடியா சொல்லி 2-3 தடவை சொல்லிட்டு போயிட்டாங்கடா. வரேன் போ. பக்கத்து வீட்லயே இருந்துட்டு இவ்வளவு லேட்டா வரீங்க? மீரா காலையிலேயே வந்துட்டா தெரியுமா? ஏன் லேட்டு? இல்ல கொஞ்சம் வேலை தான். சரி சரி வாங்க. இவங்க எங்க பக்கத்து வீட்டுல இருக்காங்க. வணக்கம். நாங்கெல்லாம் ஒரே குடும்பம் மாதிரி. என்னடா காலையில இருந்து பாக்குறேன் இப்படியே உட்கார்ந்து இருக்க? இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு கல்யாணம் தெரியுமில்ல? ஓகே. என்னடா உடம்பு கிடம்பு சரியில்லையா? ஏன் எங்க போனாலும் ஆளாளுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல. என்ன ஆச்சு எனக்கு? நான் போய் பூ எடுத்துட்டு வந்துடுறேன். பெருமாள், நீங்க போய் அந்த சாப்பாடு செக்ஷன் பாருங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். டேய், என்ன ஆச்சு உனக்கு? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க, ஏன் தனியா உட்காந்துருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. டேய், டேய், நீ சீக்கிரம் பேசிட்டு வா. நான் கீழே வெயிட் பண்றேன். சீக்கிரம் வந்துரு. நீ எதுக்கு இங்க வந்த? கல்யாணம் பண்ணிக்கிற அதிர்ஷ்டம் தான் இல்ல. கல்யாணத்துக்கு வர உரிமை கூட இல்லையா? பிரெஞ்சிடலாங்கிறது நம்ம 2 பேரும் எடுத்த முடிவு தானே. முடிவு எடுத்தோம் தான். அன்னைக்கு முடிவு எடுக்கும் போது நான் உன்னை விட்டு பிரிய போறேன், வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிறத பத்திலாம் நான் நினைக்கல. ஆனா இன்னைக்கு எனக்கு கல்யாணம், வேற ஒருத்தருக்கு நான் சொந்தக்காரன் ஆக போறேங்கிறது தெரியும் போதுதான் நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணேன், உன்னை விட்டு பிரிய போறேங்கிறதுலாம் எனக்கு புரியுது. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு. தெரியும். நீ பக்கத்துல தோழியா நிற்கும் போது அதை பார்த்துட்டு இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும் போது சத்தியமா என்னால தாங்கிக்கவே முடியாதியா. அப்படி நீ அங்க பக்கத்துல நின்னா கண்டிப்பா நான் உன் கழுத்துல தான் என் தாலி கட்டுவேன். அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. போயிடு.
இப்ப உனக்கு என்ன தெரிஞ்சாகணும்? ஏன் சந்தோஷத்துக்காக இந்த கல்யாணம் நடக்குதா இல்ல ஆதிய பழிவாங்கணுங்கிற உங்க சந்தோஷத்துக்காக இந்த கல்யாணம் நடக்குதா? எனக்கு நல்லா தெரியும். ஆதியோட நீங்க பேசினது நான் கேட்டேன். கேட்டேன்ல, அதோட மறந்துரு. ஆதியே மீராவை மறந்துட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கான். இதுல உனக்கு என்ன வருத்தம்? இதோ பாரு, உனக்கு அமைய இருந்த வாழ்க்கையை எவன் கெடுத்தானோ அவன் தான் உனக்கு வாழ்க்கை தரணும். பெத்தவங்களை ரோட்டு கொண்டு வந்துருவேன் சொன்னதுனால ஆதி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். ஆம்பளை பையன் அவனுக்கே அப்பா அம்மா மேல எவ்வளவு பாசம் இருக்கும்போது பொம்பளை புள்ள நீ அப்பா பேச்சை கேட்டு நடப்பேன்னு நினைக்கிறேன். ஐயோ கோபி, என்னப்பா கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பேசணும் இப்படி அர்ஜென்ட்டா எடுத்துட்டு வர? ஏன் என்னமோ ஒரு மாதிரியா இருக்குன்னு நீங்க கேட்கும் போது நான் சொல்லல. ஆனா நான் இப்ப சொல்றேன். என்ன? அண்ணா உங்க மேலே என் மேலே வச்சிருக்க பாசத்தினால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா அப்ப எனக்கு எதுவுமே புரியல. அது இப்ப எனக்கு புரியுது. சொல்லு. உன்னோட அப்பா அண்ணாவை மிரட்டி இருக்காரு. என்ன சொல்ற? உங்களை ரோட்டுக்கு கொண்டு வந்துருவேன்னு அவர் சொன்னதுனாலதான் அண்ணன் மீராவை மறந்துட்டான். மீராவியா? பாவம்ப்பா, அண்ணாவும் மீராவும். கோபி எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான். எனக்கு இருந்த பிரச்சனை இல்ல, ப்ராப்ளத்துல உன் காதல் எனக்கு தெரியாம போயிடுச்சு. தப்புதான், ஐம் சாரி. ஆனா நம்ம இதுவரைக்கும் அப்பா மகன்ற உறவையும் தாண்டி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே நான் உங்ககிட்ட பழகியிருக்கேன். இது வரைக்கும் ஒரு சின்ன விஷயத்தை கூட நீ என்கிட்ட மறைச்சதில்லை. ஆனா ஒரு பொண்ணு கிட்ட மனசையே பறி கொடுத்திருக்க. அதை ஏன் என்கிட்ட சொல்லல? இல்லப்பா, உங்களுக்கு பிசினஸ்ல ஏற்பட்ட லாஸ், அதுக்கு நீங்க வாங்கின கடன் எல்லாமே எனக்கு தெரியும்பா. அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்களே தொழிலதிபர் தற்கொலைன்னு, அது யார் தெரியுமா? என் ஃப்ரெண்டோட அப்பாப்பா. இதே சூழ்நிலையில் தான் அவரும் தற்கொலை செஞ்சுக்கிட்டார். அந்த மாதிரி நம்ம குடும்பத்துல ஏதாவது ஆயிடப்போகுதுங்கிற பயத்துல தான் பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன். என்ன, நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு நினைச்சியா? உங்க அப்பா ஒன்னும் அவ்வளவு கோழை இல்ல. நான் போய் சேர்ந்துட்டா எல்லா பிரச்சனையும் நீங்க உங்க அம்மாவும் தான் சந்திக்கணும். உங்களை அந்த நிலைமையில விட்டுட்டு நான் மட்டும் போய் சேர்றதுக்கு நான் என்ன சுயநலவாதி நினைச்சியா? ரெண்டு நாள் வெளியூர் போனா கூட 20 வாட்டி போன் பண்ணி கேட்பேன் குழந்தைங்க நல்லா இருக்காங்களான்னு. நான் இந்த ஊருக்கு வரும்போது தனியாள எதுவுமே இல்லாம தான் வந்தேன். ஒவ்வொரு நிமிஷமும் போராடிதான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன். இப்ப தோளுக்கு மேல வளர்ந்த பையன் நீ இருக்க, என்ன தாங்கிக்க உங்க அம்மா இருக்கா. எனக்கு என்னடா, நீங்கெல்லாம் இருக்கிற சந்தோஷத்துல மறுபடியும் என்னால வாழ்க்கை ஆரம்பிக்க முடியும். ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, பணம் பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனா வாழ்க்கை அதை எதுக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. இப்ப மீரா எங்க? அவளை அப்பவே போ சொல்லிட்டோம்பா. ஏன்? சரி வா, என் கூட வா. மீரா எங்க? மீரா இங்கதான் இங்க இருந்தா. ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. மீரா ஆதிய விரும்புறான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் ஒரு வார்த்தை எங்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அது இல்ல, இப்போ அட்லீஸ்ட் மீரா எங்க? Where is she? ஆதியும் காதலிக்கிறது எனக்கு தெரியும். என் பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்தனோட காதலை பிரிக்கணும்ன்றது தான் எனக்கு பெருசா தெரிஞ்சது.
அதனாலதான் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். ஆனா என் பொண்ணுக்கு அவங்க காதலிச்சது தெரிஞ்சு போச்சு. என் பொண்ணு என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டா, ஏன்பா ஆதி மீரா காதலை பிரிக்க பாக்குறீங்களே, அன்னைக்கு நான் கலங்கி நின்ன மாதிரி தானே அவளும் கலங்கி நிப்பா. என் கல்யாணம் நின்னப்போ உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சோ அதே மாதிரி தானே மீராவோட அம்மா அப்பா மனசும் கஷ்டப்படும். உங்களுக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயமான்னு கேட்டா. நின்னு போன என் பொண்ணோட கல்யாணத்துல மாப்பிள்ளை யாருன்னு நான் முடிவு பண்ணேன். முன்ன பின்ன அவன் யாருன்னு என் பொண்ணுக்கு தெரியாது. அவளாலேயே அந்த சோகத்தை தாங்கிக்க முடியல. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சுக்கிட்டு பலாயிரம் கணக்குல வளர்த்துட்டு இருந்தவங்களை பிரிச்சா 2 பேர் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்காது. அதனாலதான் ஆதி மீரா அந்த காதல் ஜோடியை சேர்த்து வச்சது சரின்னு இப்ப நான் ஒத்துக்கிறேன். பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ண கல்யாணத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் 2 மனமும் ஒன்னா சேருது. ஆனா காதல் கல்யாணத்துல அதுக்கு முன்னாலே சேர்ந்துருது. அதுவே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். ஆனா நாம தப்பு செஞ்சிட்டோமோன்னு நினைச்சு அதுக்கு பிராயச்சித்தமா தங்களோட காதலையே தியாகம் பண்ண தயாரான இவங்க 2 பேர் மனசையும் நம்ம பிரிக்க கூடாது. சரி சரி, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, வாங்க மேல போறோம். அலையடிக்குது என்ன சுத்தி அலையடிக்குது, கொடி பறக்குது கொடி பறக்குது, எதி வச்ச கொடி பறக்குது, தொட்டதெல்லாம் தூள் பறக்குது, எதி திறந்து இருக்குது, பட்டி சுத்தி கலை கலக்குதுடா, என் படக்கிட்டு பூமி சுத்துதடா. அலையடிக்குது அலையடிக்குது என்ன சுத்தி அலையடிக்குது, கொடி பறக்குது கொடி பறக்குது, எதி வச்ச கொடி பறக்குது. தமிழக தலைநகரம் அழகான சென்னை என்ன, என்னோட தலைநகரம் சென்னை காந்தி. பார்த்தாலே ருசிக்குதடி 10 பேரோ பசிக்குதடி, ஒத்தையில ஓடி வாடி பெண்ணை முன்னாடி. தில்லாலே தில்லாலே தில்லாலே